ஹாய் ஆல், இன்றைக்கி ஃப்ரைடே. எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டார்குப்பம் முருகர் கோயில். இந்த கோயிலை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நைட்டு வந்து ஆடிப்பூரம் அன்னைக்கு நைட்டு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம கிளம்பிட்டுருக்கோம். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் போகிறதுக்குள்ளே வேலெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வேல் போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அங்கே போய் ரீச் ஆன டைம் பார்த்திங்கன்னா 11:30 ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு பாதி பேருக்கு மேலே வேலையெல்லாம் போட்டு ஊர்வலத்துக்கு ரெடியாக இருந்தாங்க. ஸோ நாங்கள் போனதும் வந்து சாப்பாடு இருக்கான்னு போய் பார்த்தோம். 11:30க்கு அந்த டைமுக்கு கூட சாப்பாடு அங்கே இருந்துச்சு. நல்லா சுட சுட சாப்பாடு போட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா ஊர்வலம் ஸ்டார்ட் ஆக இன்னமும் டைம் இருந்துச்சு. எல்லாருக்கும் வேல் போட்டு முடிச்சக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக நல்லா பேசிட்டு அங்கே போகும்போது நம்மளுக்குள்ளேயே ஒரு வைப் இருக்கும். ஸோ ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஒரு திருவிழாவுக்கு போன ஃபீல் இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா காவடிக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எப்போவுமே வந்து காவடி ஆடுறதுக்கு முன்னாடி இந்த பிள்ளையார் கோவிலில் காவடியெல்லாம் அலங்காரம் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த வாட்டி வந்து இந்த முருகர் சிலை வச்ச மாதிரி ஒரு காவடி ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அது ரொம்ப பார்க்கவும் அழகாக இருந்துச்சு. ஊர்வலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பசங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு நாங்களும் வந்து கோயிலுக்கு ஊர்வலத்துக்கு கிளம்பிட்டோம். என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரை வந்து அப்படியே ஒரு சுற்றி வருவாங்க. நைட்டெல்லாம் பாட்டு பாடி அப்படி காவடி ஆடிட்டே அப்படியே சுற்றி வருவாங்க. ஸோ எங்கள் அப்பாவும் காவடி எடுத்து ஆடி இருந்தாங்க. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே காவடி எடுத்து ஆடுவோம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஊர்வலம் வர்றதுக்கு ஏர்லி மார்னிங் 4 o'clock மேலே ஆகும். அது வரைக்கும் பேபி வச்சுட்டு இருக்க முடியாது சொல்லிட்டு நாங்கள் ஒரு 2 to 2:30க்கு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். இதோட ஃபுல் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlogல உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். டாடா பாய்.